அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய நிஃப்டியின் மூவ்மெண்ட் மற்றும் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம் நண்பர்களே. இன்று நிஃப்டி 23,801 ஓப்பன் ஆனது. அது நேற்றைய நிஃப்டியை விட 20 பாயிண்ட் அப்பில் ஓப்பன் ஆனது. பின்பு 23,807 வரை சென்றது. டவுன் சைடு 23,680 வரை சென்றது. தற்சமயம் 23,696 உள்ளது. இது நீங்கள் அறிந்ததே. இன்று ஒரு சைட்வே மார்க்கெட் தான், அதாவது 50 பாயிண்ட்டுக்குள் அப் அண்ட் டவுன் என முடிந்துவிட்டது. கடைசியில் ஒரு 3 மணி அளவில் ஒரு 50 பாயிண்ட் டவுன் ஆனது நண்பர்களே. நீங்கள் அது சதவீதம் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தாலும் ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம் நண்பர்களே. எனது நேற்றைய வீடியோவில் நான் கூறியிருந்தேன், நிஃப்டி 23,800க்கு மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கிருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும், அது சமயம் ட்ரேட் எடுங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தால் ப்ராஃபிட் அடைந்திருக்கலாம் நண்பர்களே. நாம் மார்க்கெட்டில் எந்த பிரீமியத்தில் என்ட்ரி ஆகிறோமோ அதை பொறுத்து தான் ப்ராஃபிட் லாஸ் வரும். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நான் கூறியது போல் பிரீமியம் சார்ட்டை பாருங்கள், நன்றாக புரியும். மார்க்கெட் வெறும் 50 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆனது. ஆனால் பிரீமியம் சார்ட்டில் எவ்வாறு மூவ்மெண்ட் ஆகியுள்ளது என்பதையும், இண்டிகேட்டர் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும் நண்பர்களே. மற்றபடி இன்று நிஃப்டியில் கால் மற்றும் புட் பிரீமியம் பார்த்தீர்களா? ஆப்ஷனில் வித்தியாசமாகத்தான் இருந்தது. கால் பிரீமியம் குறைவாகவும் புட் பிரீமியம் அதிகமாகவும் இருந்தது. சில நேரங்களில் மார்க்கெட் அப் சென்றாலும் புட் பிரீமியம் அதிகரித்து சென்றது. ஆகதான் நீங்கள் செல் செய்து வைத்ததால் ப்ராஃபிட் எடுக்க முடியும் என்பதை நான் இத்துடன் கூறிக்கொள்கின்றேன். மற்றபடி நாளை எக்ஸ்பைரி டேட், அதை பொறுத்து நாம் நாளை நிஃப்டி ட்ரேட் பிளான் பற்றி பார்ப்போம். முதலில் 23,800 என்பது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நண்பர்களே. நாளை 23,800 கிராஸ் செய்து அப்சைடு சென்றால் 23,980 வரை 23,980 வரை செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. இருந்தாலும் அப்சைடு செல்வதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே உள்ளது. அங்கு சென்றாலும் டவுன் சைடு செல்லிங் ப்ரெஷராக டவுன் சைடு வரும். அது சமயம் நீங்கள் ஒரு புட் பை கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம். பை செய்து ட்ரேட் எடுப்பதை நிறுத்திவிடுங்கள். நாளை எக்ஸ்பைரி டேட் பிரீமியம் குறைந்து கொண்டே வரும் நண்பர்களே. அதே சமயத்தில் நாளை நிஃப்டி 23,700 ஓப்பன் ஆகி அது 23,650 கிராஸ் செய்து டவுன் சைடு சென்றால் அது 23,520 23,450 வரை செல்வதற்கான வாய்ப்பு உள்ளது. அது சமயம் நீங்கள் ஒரு கால் செல் செய்து ட்ரேட் எடுக்கலாம் நண்பர்களே. 23,450 கீழே செல்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது என்னுடைய பிளான் தான். இதுபோன்று நீங்களும் இந்த பிளானை ஒரு கைட்லைனாக எடுத்து இது மாதிரி பிளான் போட்டு ட்ரேட் எடுக்கவும். மற்றபடி ஒரு நாளைக்கு 2 ட்ரேட் மட்டும். எனது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக பிரீமியம் சார்ட்டில் இண்டிகேட்டரை பற்றி விரிவாக கூறுகிறேன். அதை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்து பயனடைங்கள். நன்றி நண்பர்களே.